ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற ஐயா லாஸ்ரே அவர்கள் எடுப்பார்கள். யாவரும் பயபக்தியோடு கூட ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்துதான் எங்கள் பரிசுத்தமும் அன்பு நீடிய சார்ந்தமும் தயவு நிறைந்த எங்கள் தகப்பன அன்புள்ள ஆண்டவரே, தேவரீர் கடந்து போன பகல் நேரமெல்லாம் பட்சமாய் பாதுகாத்து செய்த கடமை காரியங்கள் பொறுப்புகள் எல்லாவற்றுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து மறுபடியும் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாரத்தில் மத்திய நாள் முடிந்து இன்னொரு நாள் ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து அப்பா பிதாவே தெய்வமே அழைக்கும் ஒரு பாக்கியத்தை தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கருத்துக்களை வைத்து ஆசீர்வதிக்கணுமா கெஞ்சர ராஜா. வந்த ஒவ்வொருவரும் உங்கள் சமூகத்தில் வந்து ஒரு நிறைவான ஆசீர்வாத நன்மையோடு திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யணுமா கெஞ்சுகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகள் அநேகர் உண்டு, அவருடைய தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க ராஜா. வருகிற நாட்களில் எல்லோரும் அநேகரை கூடி ஆராதிக்கவும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்யணுமா கெஞ்சுகிறோம். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தரந்தரமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா கெஞ்சுகிறோம். ஒவ்வொருடைய கைத்தொழில்கள் எல்லாவற்றிலையும் தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவித்தாருங்க ராஜா. ஜீவனத்துக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தி ஆசீர்வதிக்க வேணுமாய் கெஞ்சுகிறோம். சிறு பிள்ளைகளுக்காக வருகிறோம், வாலிபர்களுக்காக வருகிறோம், வயது முதிர்ந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு வயசு வரம்பின்படியே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணுமாய் கெஞ்சுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, சபை போதுவரை ஆசீர்வதிங்க, அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலும் கொடுக்குற செய்திகள் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யணுமாய் கெஞ்சுகிறோம். வறுமையாய் வந்து வறுமையாக செல்லாதபடி நிறைவு நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யணுமாய் கெஞ்சுகிற தகப்பனே. அன்புள்ள ஆண்டவரே, ஒலிபெருக்கின் மூலம் அங்காங்கு கேட்கிற சத்தியங்களை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனம் அமையத்தக்கதாக அன்புள்ள ஆண்டவர் உதவி செய்யணுமாய் கெஞ்சுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, காணொலியின் மூலம் அங்காங்கு இந்த சத்திய வசனங்களை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாகவும் தேவநாமம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவு நேரம் வரை என்னுடைய கிருபையின் பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளுங்க அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். நல்லதொரு ஆரம்ப ஜெபத்தை எடுத்த ஐயாவை தேவன் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த மத்திய வார ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இணையதளத்தின் மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஒலிபெருக்கின் மூலமாக இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் ஆண்டவர் இந்த வாரத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அமரும்படியான பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்கியத்திற்காக பரலோக தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி நம்ம ஒரு நல்ல சத்தியத்தை படிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த சத்திய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேச வேண்டுமாய் ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தோடு கூட ஆவியான் ஒத்தாசைக்காக ஜெபித்து நம்ம சத்தியத்துக்குள்ளே கடந்து போவோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, மாம்சமான யாவர்கள் மேலும் அன்பும் அக்கறையும் நீதியும் உடைய என் அன்பு தகப்பனே, இந்த நேரத்திலும் உங்களுடைய சத்திய வேதங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். கேட்கிற எங்களுடைய எல்லாருடைய இருதயங்களையும் தேவன் ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதாகமத்தில் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் வரைக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களும் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு காரியம்தாங்க. ஆனால் வேதாகமத்தில் ஒரு அதிகாரம் விசேஷ விதமாக பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறத சமீப காலமாக என்னால் வேதாகமத்தில் பார்க்க முடிந்தது. அந்த அதிகாரத்தை நானும் பலமுறை வாசிச்சிருக்கிறேன். வாசித்த போதெல்லாம் என் உள்ளத்துக்குள்ளே இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அதிகாரம் தான் நமக்கு தெரியுமே, இதில் என்ன பெரிய பாடம் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள் அந்த அதிகாரத்தை நான் அப்படி யோசித்தது உண்டுங்க. ஆனால் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு அந்த அதிகாரத்தை படிக்கும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடிந்தது. என்ன புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகக்கூடிய பிள்ளைகளுக்கு விசேஷ ஒரு செய்தியை ஆண்டவர் அந்த அதிகாரம் முழுவதுமாக வச்சிருக்கிறார். எந்த அதிகாரம் தெரியுங்களா? மத்தேயு 13வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை கிறிஸ்து சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 10 வாசிக்கிறேன். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து,
ஏன் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, யாருங்க? இயேசு கிறிஸ்து பிரதி உத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டுள்ளது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த செய்தியானது பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு ஆத்துமாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செய்தி அப்படி என்பதை முதலாவது நம்மால் புரிஞ்சிக்க முடியுங்க. இதை இன்னொரு காரியம் கிறிஸ்து சொல்றாரு. எங்க வாசிக்க போறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து பாருங்களேன். 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அப்போ இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் கிறிஸ்து சொல்கிறாங்க, சீஷர்கள் கேட்டாங்க, ஏன் அவங்ககிட்ட உண்மையாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சொன்னாங்க, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம்பா இது எல்லாம். இந்த ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. எப்படி ஆண்டவரே நிறைவேறுகிறது? ஆமாம்ப்பா, இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தை படிக்கும் பொழுதெல்லாம் கண்ணார பார்க்குறாங்களாம், அதை காதால கேட்குறாங்களாம், இருதயத்தால் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு, தேவன் அவர்களை சுகமாக்காதபடிக்கு இந்த அதிகாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, 13வது அதிகாரமா, ஆமாம் இத்தனை ஓமைகள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய சூழல் இன்னைக்கு நம்ம மத்தியிலும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதில் விசேஷமாக பாருங்க, அடுத்த வாக்கியத்தை நான் வாசிக்க போகிறேன். இந்த அதிகாரத்தை படிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். இந்த ஓமையை கண்ணால் படிக்கிறவங்களா இருந்தாலும் காதால கேட்கிறவங்களா இருந்தாலும் அவங்க யாருங்களா? பாக்கியவான்களாம். அவங்க கண்ணும் காதும் பாக்கியம் உள்ளவைகளாம். ஏன் பாக்கியம் உள்ளவைகள்? அடுத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரலோக ராஜ்யத்துக்கான ரகசியத்தை அறியும்படிக்கு எத்தனையோ நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் ஆசையா இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வழங்கப்படலை. ஆனா உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தை நான் வாசித்த போது, அப்போ பரலோக ராஜ்யத்துக்கான என்ன ரகசியம் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஆண்டருடைய ஒத்தாசையோடு இதை ஆராய ஆரம்பிச்சேங்க. ஆராய ஆரம்பித்து பார்த்து அதை முடிக்கும் பொழுது தான் ஒரு விஷயம் புரிய வந்தது. கிட்டத்தட்ட இந்த 13வது அதிகாரத்தில் எத்தனை ஓமை இருக்குது தெரியுங்களா? எத்தனை ஓமை இருக்குது? யாராவது கரெக்டாக சொல்ல முடியுங்களா? எத்தனை ஓமைகள் இருக்குது? அப்படியே பார்த்து கொஞ்சம் கவுண்ட் பண்ணி கூட சொல்லுங்களேன். எத்தனை ஓமை இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை ஓமைங்க? அப்படியே ரீட் பண்ணிட்டு கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்க, எத்தனை ஓமை இருக்குது? ஏழு இருக்குதுங்களா? 7 ஊமைகள் இருந்தாலும் 8ஆவதும் ஒரு ஊமை இருக்கிறத பார்க்க முடியும். தேறின வேத பாரகன்னு சொல்லி ஆண்டு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருப்பார். 7 ஊமைகள் அங்கு வெளிப்படையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரத்தில் 8ஆவது ஒரு ஊமையும் இருக்குது, அது தேறின வேத பாரகன். அதை நம்ம கொஞ்சம் படிப்போம். இந்த 7 ஊமைகளுமே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, விதை பற்றிய ஓமையை படிக்கும் பொழுதும் சரி, அதுக்கு அடுத்து உள்ள ஒவ்வொரு ஓமைகளை படிக்கும் பொழுதும் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த ஓமையை என்ன நமக்கு பெருசாக அது சொல்லி கொடுத்துட போகுது. ஏற்கனவே பல முறை இந்த பிரசங்களை கேட்டிருக்கிறோம், வேத பாடங்களை படிச்சிருக்கிறோம், இதில் என்ன புதுமையான காரியம் இருக்க போகிறதுன்னு சொல்லி நானும் நினச்சேங்க. ஆனால் ஆவியானவர் அந்த வார்த்தைக்குள்ளாக என்னை வழிநடத்தின போது தான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னா, ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு அவன் போகணும்னு பிரயாசப்பட்டான் அப்படின்னா, இந்த 7 ஓமைகளை அவன் புரிந்து கொள்ளாமல் அவனால் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது.
பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு மனிதன் இந்த 7 ஓமைகளுக்கான ரகசியத்தை அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. அதில் முதல் ஓமை எந்த ஓமை என்பது நம்ம பார்க்குறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் வசனம் 3 ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறாரு. 3 8 வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை சொல்கிறார். எந்த ஓமைங்க? அது விதை பற்றிய ஓமையை சொல்கிறார். இந்த விதை பற்றிய ஓமையில் நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஒவ்வொரு ஓமைகளுமே அவ்வளோ டீப்பான பாடத்தை உள்ளே வச்சிருக்குது. நான் முதல் விதையும் அந்த விதை விழுந்த இடத்தையும் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த விதை விழுந்த இடத்தையும் நம்ம படிக்கும் பொழுது அதில் என்ன பரலோக ராஜ்யத்துக்கான ரகசியம் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாங்க. அந்த ஓமையை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வாங்கலாம். எங்கேருந்து வாசிக்க போகிறோம்? மத்தேயு 13வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை வந்து நான் வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அடுத்த வார்த்தை, அவன் விதைத்திருக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இது தாங்க விதை பற்றிய ஓமை. 3வது வசனத்திலிருந்து 8வது வாக்கியம் வரைக்கும் விதை பற்றிய ஓமையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல முதல் விதையும் அந்த விதை விழுந்த இடத்தையும் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். அந்த முதல் விதை அப்படின்னு வரும்பொழுது ஒரு வார்த்தை 3வது வசனத்தில் இருக்குது. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விதைனா என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ரொம்ப பரிச்சயமான காரியம் தானே. விதை என்பது இதில் எதங்க குறிக்குது? கர்த்தருடைய வசனம், வார்த்தை. வெரி குட். கர்த்தருடைய வசனம் தான் அது விதை அப்படி என்பதை இன்னும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, லூக்கா 8வது அதிகாரத்திலும் இதே உண்மை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 8:11 நம்ம வாசிப்போம் அப்படின்னா அது கடவுளுடைய தேவனுடைய வசனம் அப்படி என்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? லூக்கா 8:11 யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். விதை என்பது எதை குறிக்குதுன்னு பாருங்களேன். லூக்கா 8:11 இந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். போதுங்கா, நிறுத்துங்கக்கா. விதை என்பது என்னன்னு பார்க்குறோம்? தேவனுடைய வசனம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, விதை என்பது தேவனுடைய வசனம். விதைக்கிறவன் அப்படின்னு சொல்றாங்களே, யாருங்க இந்த விதைக்கிறவர்? யார் ஒருவர் தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறாரோ உபதேசிக்கிறாரோ அவர் தான் யாருங்க? விதைக்கிறவர். அது யாரா வேணாலும் இருக்கலாங்க. யார் ஒருவர் தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு போதிக்கிறாரோ அவர் தான் யாரு? விதைக்கிறவர். சரி, இப்ப விதை என்பது தேவனுடைய வசனம்னு பார்த்தோம். விதைக்கிறவர் யார் அப்படின்னா யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாரோ அவர் தான் விதைக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப முதல் விதை, அந்த விதையும் விதை விழுந்த இடத்தையும் கொஞ்சம் படிப்போம் வாங்க. 4வது வசனம், அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. அப்ப முதல் விதை எங்க விழுந்துச்சுங்களா? வழி அருகே விழுந்தது. வழி அருகே விதை விழுந்துச்சு இல்லைங்களா? இப்ப வழி அருகே விழுந்த விதையை அடுத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 4வது வசனத்துல பறவைகள் வந்து அதை பட்சித்து போடுது. அப்ப முதல் விதைக்கான காரியத்தை நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படின்னா, முதல் விதை விழுந்துச்சுப்பா. விதை எங்க விழுந்துச்சு? வழி அருகே விழுந்துச்சு. வழி அருகே விழுந்த விதையை எது வந்து பட்சித்துக்கலாம்? பறவை வந்து பட்சித்தது. இப்ப மத்தேயு பறவை வந்து பட்சித்துன்னு சொன்னாருங்களா? லூக்காவை இப்போ படிக்க போறோம். லூக்கா என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். லூக்கா 8வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிங்க. இங்க விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. மத்தேயு சொல்றாரு பறவைகள் பட்சித்தது அப்படின்னு சொன்னாரு. லூக்கா சொல்றாரு அந்த விதை வழி அருகே தான் விழுந்தது. ஆனா அந்த விழுந்த விதை என்ன ஆயிடுச்சுங்களா? மிதி உண்டது. அப்ப நான் ஒரு ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள்னு சொல்கிறீங்க, அற்பமான மனுஷனால இதை புரிஞ்சிக்க முடியலை, ஆவியானவர் உதவியோடு நான் இதை படிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த முதல் விதைக்கான ஓமையில், இந்த முதல் விதையில் ஆண்டவர் என்ன பாடத்தைப்பா நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதை கற்றுக் கொடுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு 2 விஷயத்தை படிக்க வேதாகமத்தில் உதவி செஞ்சார். 2 காரியம் என்ன தெரியுங்களா? விதை தேவனுடைய வசனம்னு பார்த்தோம். விதை எங்கே விழுந்துச்சுங்க? வழியருகே விழுந்துச்சு. வழியருகே விழுந்த விதையை மத்திய சொன்னார், பறவைகள் வந்து பட்சித்தது. சரி, பறவைகள் என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது என்பதை ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். பறவைகள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற காரியமாக இருக்கலாம். நீங்கள் யாராவது வசனம் உங்களுக்கு கண்டிப்பாக நினைவு இருக்கும். நீதிமொழிகள் புத்தகத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது. பறவைகள் என்பது யாருக்கு ஒப்பிடப்படுகிறது? தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது வேதாகமத்தில். கரெக்ட். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பறவைகள் என்பது மனுஷனுக்கும் ஒப்பிடப்படுகிறது. பறவை எப்படி தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிந்து மீண்டும் கூண்டில் வருகிறதோ, அதே போல தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருக்கிறான். அப்போ பறவைகள் என்பது எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, மனுஷனுக்கு ஒப்பிடலாம். அப்போ பறவை வந்து பட்சிக்குது அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இந்த ஓமையை விளக்கும் பொழுது சொல்கிறாரு, எப்பா பொல்லாங்கன் வந்து அந்த விதை என்ன பண்ணுறான்? எடுத்து போடுறான். பொல்லாங்கன் எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? டைரெக்டாக வருவானா? இல்லைங்க. பொல்லாங்கன் எப்படி வரான் அப்படின்பதை தான் இந்த சத்தியம் நமக்கு விளக்கி சொல்லுது. பொல்லாங்கன் நேரடியாய் வருவது கிடையாது. அவன் யார் மூலமாய் வருகிறான் அப்படின்னா, யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாய் அவனால் வர முடியும். மத்திய சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் பறவைகள் வந்து அதை பட்சித்தது. பறவைகள் மனிதர்களுக்கு ஒப்பிடப்பட்டு பார்க்கப்படுகிறது. அப்போ மனிதர்கள் மூலமாய் சாத்தான் என்ன செய்கிறான்னா, நம்ம ஒரு சத்தியத்தை கேட்குறோம், அந்த சத்திய வசனம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக தேவன் விதைக்கிறார். தேவன் பிரசங்கி மூலமாய் அந்த விதையை விதைத்திருந்தாலும் சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, சில மனிதர்களை பயன்படுத்துகிறான். மனிதர்களை பயன்படுத்தி என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த விதை அவருடைய இருதயத்தில் இல்லாதபடி அவன் என்ன செய்கிறானா, எடுத்து போடுறான். பறவை மனிதனுக்கு ஒப்பிடப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். லூக்கா சொன்னார் மிதியுண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? இன்னும் ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த மனுஷன் யார் என்பதை பைபிள் சொல்லி கொடுக்குது பாருங்களேன். எங்கே வாசிக்க போகிறோம்? லூக்கா 8:5 அடிப்படையில் மிதி உண்டது அப்படின்னா, மிதி உண்டது எங்கே என்பதை வேதாகமம் நமக்கு விளக்கி சொல்கிறது. எரேமியா 12வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை ஒருத்தவங்க வாசிங்க. எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் 18-19 2 வாக்கியம். ஒருத்தவங்க எரேமியா, இன்னொருத்தவங்க எசேக்கியேல். எரேமியா 12:10 பாருங்களேன். மிதி உண்டது அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்ப்போம். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் சுயமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். அப்போ இந்த எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், மிதியுண்டு அப்படின்னா யார் மிதிக்கிறாங்களாம்? யார் மிதிக்கிறாங்கன்னு வேதவசனம் சொல்லுது? மெய்ப்பர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. பாருங்க, இன்னும் எசேக்கியேல் புத்தகத்தில் வாசித்துருவோம். எசேக்கியேல் 34:18-19 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் வசனம் 18-19. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? அன்பானவர்களே, இந்த 2 வாக்கியத்திலையும் பாருங்க, மிதிக்கிறவர்கள் யார் என்பதை பைபிள் சொல்லுது. யார் தான் மிதிக்கிறாங்க அப்படின்னா, மெய்ப்பர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சாத்தான் பரலோக ராஜ்யத்துக்கான சத்தியங்களை பரலோக தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கிறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு அவனை ஆயத்தப்படுத்துவதற்காக பரலோகத்தின் தேவன் சத்தியத்தை விதைக்கிற பொழுது பொல்லாங்கன் யாரை பயன்படுத்துகிறான் அப்படின்னா, மத்தேயு சொன்னார், அது வந்து பறவை என்பது மனிதனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி லூக்கா போய் சொல்கிறாரு, அவன் வெறுமையான மனுஷன் இல்லை, சாத்தான் யாரை கொண்டு வசனத்தை திருப்புவான் அப்படின்னா, மெய்ப்பர்களை கொண்டு தான் திருப்புவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடைசி காலங்களில் வேத வசனத்தை குழப்பி
உண்மையான சத்தியம் இன்னதென்பதை மக்கள் புரிந்து கொள்ளாதபடி, உண்மையான சத்தியம் என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்ளாதபடி சாத்தான் யாரை பயன்படுத்த போகிறான் அப்படின்னா, சில மனிதர்களை பயன்படுத்துறானா. இன்னும் ஒரு படி போய் யாரை பயன்படுத்த போறான் அப்படின்னா, மெய்ப்பர்களை பயன்படுத்த போறான். யார் ஒருத்தவங்க மந்தையை மேய்க்கிறன்னு சொல்றாங்களோ அவங்களே அந்த மந்தைக்கான ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கியத்தை மிதிக்கிறவர்களா இருப்பார்கள் என்பதை இந்த ஊமை நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. நான் இந்த ஊமையை படிக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ பரலோக ராஜ்யத்துக்கான சத்தியத்தை தேவன் நம்மளுடைய இருதயத்தில் விதைக்கிறாரு. அந்த விதை ஒருவேளை நம்முடைய இருதயங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்தா கனி கொடுக்கக்கூடிய ஜீவம் வந்துடும். கனி கொடுக்கக்கூடிய ஜீவம் வந்தால் நாம் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்பதை பொல்லாங்கன் அறிந்தபடியினால அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் மனிதர்களை பயன்படுத்துகிறான், ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறான். இவர்களை பயன்படுத்தி என்ன செய்கிறான் அப்படின்னா, சத்தியம் விதைக்கப்பட்டாலும் அந்த சத்தியம் இது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு குழப்பி விடுகிற சூழலை அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா செய்கிறான். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உங்கள் கால்களால் மிதி உண்டதையும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதையும் என் ஜனங்கள் குடிக்கணுமோ, என் ஆடுகள் அதை குடிக்கணுமோ, அந்த புல்லை என் ஆடுகள் மேய வேண்டுமோ அப்படின்னு சொல்லி யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னா, கடைசி காலங்களில் உண்மையான சத்தியங்களை இது சத்தியம் அல்லவென்று சொல்லி அநேகரை பிரித்து போகக்கூடிய மெய்ப்பர்களை இந்த உலகத்தில் சாத்தான் எழுப்பி பயன்படுத்த போகிறான் என்பதை இந்த ஓமை நமக்கு அழகா சொல்லி கொடுக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா, பெரையா பட்டினத்தின் மக்களை குறித்து நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த பெரையா பட்டினத்தின் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்களேன். ஆண்டவர் ஏன் அந்த சம்பவத்தை வேதாகமத்தில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் நான் யோசித்தது உண்டுங்க. அதை யோசித்து முடித்ததுக்கப்புறம் இந்த சத்தியத்தை படிக்கும்போது அது ஏன் புரிஞ்சுது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரையா பட்டினத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டினத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அப்போ பெரையா பட்டினத்தின் மக்கள் என்ன செய்தாங்களா? பிரசங்கிப்பது பவுலா இருந்தாலும் சரி, சீலாவா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க சத்தியத்தை கேட்குறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்களாம்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதாகமத்தை என்ன பண்ணுவாங்களாம்? ஆராய்ந்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியத்தை படிக்கிறோங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம அநேக சத்தியங்களை இந்த உலகத்தில் கேட்குறோம். அநேக உபதேசங்களை உலகத்தில் அநேக போதகர் மூலமாகவோ அல்லது நபர்கள் மூலமாகவோ நம்ம சத்தியங்களை கேட்குறோம். ஆனால் நாம் கேட்கிற சத்தியங்கள் எல்லாம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதாகமத்தை ஆராயிர பழக்கமுடையவர்களாய் நீங்கள் நான் இருக்கிறோமா? பெரையா பட்டினத்தின் மக்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மனோவாஞ்சியோடு அதை ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆராய்ந்து பார்த்ததுனால என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க? யாரை பார்க்கலன்னு சொன்னாங்க? தெசலோனிக்கேயா பட்டினத்தில் உள்ளவர்களை பார்க்கலாம் இவங்க நற்குணசாலிகளாய் மாறினாங்க. குணம் வளர்ந்துச்சான். எப்படி குணம் வளர்ந்துச்சு அப்படின்னா, கேட்கிற சத்தியங்கள் எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில் அப்படியாகவே இருக்கிறதா என்பதை அவங்க என்ன பண்ணுவாங்களா? ஆராய்ந்து பார்ப்பாங்களா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? பிசாசு சாத்தான் கடைசி காலத்தில் என்ன செய்ய போகிறான் அப்படின்னா, உண்மையான சத்தியத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு அவருடைய தூதர்களை அவர் ஏற்படுத்தி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 3 தூதருடைய செய்திகளில் வாசிக்கிறோம். வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அப்படின்னா தேவன் உண்மையான சத்தியத்தை உலகுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தூதர்களை ஆயத்தப்படுத்துகிற வேளையில் சாத்தானும் அவனுடைய தூதர்களை ஆயத்தப்படுத்துகிறான். எப்படி ஆயத்தப்படுத்துகிறான் அப்படின்னா, தேவன் உண்மையான சத்தியத்தை பிரசங்கிக்கிறாரு. அந்த சத்தியம் ஜனங்களுடைய இருதயத்தில் தங்காதபடி மனிதர்களையோ அல்லது மெய்ப்பர்களையோ அல்லது ஊழியர்களையோ சாத்தான் பயன்படுத்தி இந்த சத்தியம் இப்படி இல்லை, அவங்க பொய் சொல்றாங்க, வேத வசனத்தை அவங்க புரட்டுறாங்க, அது அப்படி சத்தியம் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வானா? மிதிப்பானா. யாரை மிதிப்பானா? தேவனுடைய வசனத்தை மிதிக்கிறது. எப்படின்னா புரட்டுகிற காரியம்.
அவங்க புரட்டி கொண்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க சத்தியத்தை புரட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ சத்தியத்தை கேட்கிறவர்களாக இருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, பெரையா பட்டினத்தின் மக்களைப் போலவே நீங்கள் நானும் காரியங்கள் இப்படி இருக்கிறதான்னு சொல்லி என்ன பண்ணுங்களாம், எந்த சத்தியத்தை படித்தாலும் எந்த வேத பாடத்தை படித்தாலும் ஒரு நபருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம் அப்படின்னா பைபிள் அது அப்படி தான் சொல்லுதா, வேத வசனம் அப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குதா என்பதை நம்ம என்ன செய்யணுங்களாம், ஆராய்ந்து பார்க்கணுங்களாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஆண்டவர் சொன்னார். ஏன் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள்னு சொல்லி அந்த ஓமையை முதல் காரியத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா, பரலோகத்துக்கு அநேகர் சென்று விடாதபடி சாத்தான் அநேக நபர்களை மனிதர்களை பயன்படுத்த போகிறான். வேத வசனத்தை புரட்டி சத்தியம் இது இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிக்கக்கூடிய சூழலுக்குள்ளாக அநேக நபர்களை கொண்டு போக போகிறான். அதை அறிந்தபடியினால தான் பரலோகத்தின் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது, அவர்களோ அருளப்படவில்லை. நானும் பாருங்கள், இந்த 13வது அதிகாரத்தில் நான் வாசித்தது உண்டு. ஆனால் கடந்து போகும்போதெல்லாம் எப்படி யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னா, அட விதை ஊமை தானே, ஆண்டவர் அது விலைக்கு சொல்லிட்டாரே, இதில் என்ன நமக்கு பாடம் இருந்துற போது அப்படின்னு சொல்லி நானும் கண்ணார கண்டு காணாதவனாயும் காதார கேட்டு கேளாதவனாயும் இருதயத்தில் அதை உணர்ந்து தேவன் என்னை குணமாக்க அவர் சித்தமாக இருந்தாலும் நான் ஆரோக்கியம் வரப்பண்ணாததற்கு நான் தடையாக இருந்ததை இந்த பகுதியினுடைய காரியங்களை வாசிக்கும் போது தாங்க என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கி சத்தியத்தை கேட்கிற நாம் சிந்தித்து பார்ப்போம். கேட்கிற வேத வசனங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கிறோமா? பிசாசு அநேக மனிதர்களை பயன்படுத்த போகிறான், ஊழியர்களை பயன்படுத்த போகிறான். சபையில் ஊழியர்கள் பிரசங்கிச்சாலும் காரியம் இப்படி இருக்கிறதா என்பதை சொல்லி நாம் ஆராய வேண்டிய கடமையும் பொறுப்பையும் பரலோகம் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்குது? நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஊமையில் உள்ள உண்மை சத்தியங்களை தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் யாவரும் இந்த நல்லதொரு ஆராதனை முடிக்கும் வண்ணமாக